ஸ்ரீராம் ஸ்ரீராம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பல நாட்களாக நான் காணொளிகளை வெளியிடவில்லை. ஏன் என்றால் பலரும் காணொளிகளை பார்த்து நன்றாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க சென்று விடுகின்றார்கள். நிஜ வாழ்க்கையிலே பல இன்னல்கள் கோவில்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை பற்றி எவருக்கும் பெரியதாக அக்கறை இல்லாமல், அது குறித்து எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் இருப்பது எனக்கு மன சோர்வை ஏற்படுத்தியது. அதனாலே காணொளியை வெளியிட்டு என்ன பயன் என்று விட்டுவிட்டு சாஸ்திர சம்பிரதாயங்களை படிப்பதிலும், நீதிமன்ற வழக்குகளுக்கு தயாராவதிலும், சட்டத்தை படிப்பதிலும் நேரத்தை செலவழித்தேன். இன்றும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். யார் எது செய்தாலும் செய்யாவிட்டாலும் என்னுடைய பணியை நான் செய்ய வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறேன். அது இறுதி வரையிலே அப்படித்தான் இருப்பேன் என்பதிலே எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை. இருந்தாலும் தனிமரம் தோப்பாகாது என்று பல முறை நான் சொல்லி இருந்தும் பலரும் தயங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஏன் என்று தெரியவில்லை. போகட்டும். இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை மாறினால்தான் கோவில்கள் நன்றாக இருக்கும். கோவில் நன்றாக இருந்தால்தான் அந்த சமூகம் நன்றாக இருக்கும். சமூகம் நன்றாக இருந்தால்தான் நாடு நன்றாக இருக்கும். நாடு நன்றாக இருந்தால்தான் நாட்டின் மக்கள் நன்றாக இருப்பார்கள். இன்று நான் காணொளி வெளியிடுவதற்கு காரணம் உங்களுடைய பங்கு தேவைப்படுகிறது. இங்கே தனி மனிதனாக நான் மட்டும் செய்ய முடியாத நிலையிலே நான் இருக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, தமிழ்நாட்டிலே இந்து சமய அறநிலையத்துறையின் மேற்பார்வையின் கீழ் இருக்கும் கோவில்களுக்கு அரங்காவலர்கள் 99% கோவில்களுக்கு இல்லை. இந்து சமய அறநிலையத்துறையின் இணையதளத்தின்படி அவர்கள் சுமார் 40,000க்கும் மேற்பட்ட கோவில்கள் இவர்களுடைய மேற்பார்வையின் கீழே வருகின்றது. இதை அவர்கள் இந்த கோவில்களை 4 விதமாக வகைப்படுத்துகின்றார்கள். இவர்கள் வகைப்படுத்துவது அந்த கோவில் ஆண்டு வருமானம் எவ்வளவு என்பதை பொறுத்து. இந்து சமய அறநிலையத்துறை கோவில்கள் வருமானத்தின் அடிப்படையிலே பாகுபாடு செய்யக்கூடாது. அந்த கோவில் எந்த சம்பிரதாயத்தை சார்ந்தது, எத்தனை பழமையான கோவில், எத்தனை பெரிய கோவில் என்பதை குறித்து ஒரு புதியதாக வகைப்பாடு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்திலே சொல்லி நீதிமன்றம் அறிவுறுத்த பின்பு கூட அதை செய்யாமல் இப்படியே வைத்திருக்கிறார்கள். இருக்கட்டும். இது 4 சட்ட பிரிவுகளின் கீழே இந்த கோவில்கள் வருகின்றன. 49(1), 46(1), 46(2), 46(3). இந்த கோவில்கள் இந்து சமய அறநிலையத்துறையின் இணையதளத்திலே இருக்கும் எண்ணிக்கையை நான் குறிப்பிடுகிறேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது ஒன்று இருக்குது. இதுக்கு பிறகு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் போடுறேன். அதில் வேறு நம்பர் மாறி இருக்கலாம். அதனால் எனக்கு தெரியல. ஏன்னா இது நொடிக்கு ஒரு முறை இது மாறிக்கொண்டிருக்கின்றது. இதை நீதிமன்றத்தின் பார்வையிலேயும் கொடுத்திருக்கிறேன். சட்டப்பிரிவு 49(1) கீழே, அதாவது ஆண்டு வருமானம் 10,000க்கும் கீழே இருக்கக்கூடிய கோவில்கள், இந்த கோவில்களின் எண்ணிக்கை 34,649 என்று இணையதளத்தில் எழுதியிருக்கிறார்கள். சட்டப்பிரிவு 46(1), அதாவது ஆண்டு வருமானம் 10,000 2 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்டு இருக்கிற கோவில்கள். இதன் கணக்கு 3,770 கோவில்கள். சட்டப்பிரிவு 46(2) அதன் கீழே வரக்கூடிய கோவில்கள், அதாவது ஆண்டு வருமானம் 2 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்டு இருக்கிற கோவில்கள். இது 595 கோவில்கள். அதற்கு பிறகு சட்டப்பிரிவு 46(3), அதாவது ஆண்டு வருமானம் 10 லட்சத்திற்கும் அதிகமான கோவில்கள். இது 578 என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு 578 குறிப்பிட்டிருக்காங்களா? நேற்று தான் நான் தொடுத்த வழக்கு, அரங்காவலர்கள் நியமனம் குறித்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே வந்திருந்தது. அதிலே அவர்களுடைய ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட், அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள் அல்லவா, அதிலே 577 என்று குறிப்பிட்டிருந்திருக்கிறார்கள். இன்று அது 578 மாறிவிட்டது. ஒரு நாளைக்கும் ஒரு கணக்கு. அதுக்கு பின்னால வர இப்ப இத்தனை கோவில்களிலே சட்டப்பிரிவு 46(3) கீழ், அதாவது ஆண்டு வருமானம் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டு இருக்கிற கோவில்களுக்கு அரங்காவலர் நியமனம், அதாவது ஆண்டு வருமானம் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டு இருக்கிற கோவில்கள் 578 சொன்ன இல்லையா, அந்த 578 கோவில்களுக்கு அரங்காவலர்களை தமிழக அரசு நேரடியாக நியமிக்க வேண்டும். அரங்காவலர்கள் எப்படி நியமிக்கிறாங்கன்றதுல கொஞ்சம் வரேன். மற்ற கோவில்களுக்கு சட்டப்பிரிவு 7(a) அதன்படி ஒரு மாவட்ட குழுவை அமைத்து அந்த குழுவில் இருப்பவர்கள் இந்த கோவில்களுக்கு அரங்காவலர்களை நியமிக்க வேண்டும். 46(1), 2, 3 அதன் கீழே வரக்கூடிய கோவில்களுக்கு மாவட்ட குழு என்று ஒன்று அமைத்து, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட குழு அமைத்து அந்த குழு அரங்காவலருக்காக வரக்கூடிய விண்ணப்பங்களை பெற்று அந்தந்த கோவில்களுக்கு அரங்காவலர்களை தேர்ந்தெடுத்து நியமிக்க வேண்டும். இது நாள் வரையிலே இந்து சமய அறநிலையத்துறை மாவட்ட குழுக்களே அமைக்கப்படவில்லை. அமைக்கப்பட்டதாக காகிதத்தில் இருந்தாலும் அரசாணையிலே இருந்தாலும் அப்படிப்பட்ட மாவட்ட குழு நியமிக்கப்படவில்லை. 2020 நான் ஒரு வழக்கை தொடுக்கிறேன். அந்த வழக்கிலே கோவில்களிலே 99% கோவில்களிலே அரங்காவலர்களே இல்லை. அந்த கோவிலிலே இந்து சமய அறநிலையத்துறையின் ஊழியராக இருக்கக்கூடிய செயல் அலுவலர்
அவர் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் இருக்கார் இல்லையா, அவரே அறங்காவலர்களை போல நினைத்து கொண்டு கோவில்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெறும் குமாஸ்தா மட்டும்தான் என்பதை எடுத்து சொல்லி கோவில்களில் அறங்காவலர்களை நியமிக்க ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவிற்கு தலைமையாக ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை அமைக்க வேண்டும் என்று 13107 ஆஃப் 2020 என்கிற வழக்கை நான் 2020 தொடுக்கிறேன். இன்று வரையிலே அந்த வழக்கு நிலுவையிலே தான் இருக்கின்றது. நேற்று கூட அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருந்தது. நேற்று என்றால் நேற்று முன்தினம், அதாவது வியாழக்கிழமை. இதை நான் ரெக்கார்ட் பண்றது சனிக்கிழமை சாயங்காலம். இந்த மாவட்ட குழுவிலே இருப்பவர்களுக்கு என்ன தகுதி என்றால் அறங்காவலர்களுக்கு என்ன தகுதியோ அதே தகுதி தான். அதனால இந்த மாவட்ட குழுவை முதலிலே நியமித்தால் தான், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மாவட்ட குழுவை நியமித்தால் தான் அவர்கள் கோவில்களுக்கு அறங்காவலர்களை நியமிக்க விண்ணப்பங்களை பெற்று அந்த விண்ணப்பங்களை அவர்கள் சரிபார்த்து அதிலே இருந்து சிலரை தேர்ந்தெடுத்து ஒரு கோவிலுக்கு குறைந்தபட்சம் 3 பேராகவும் அதிகபட்சம் 5 பேராகவும் அறங்காவலர்களை நியமிக்க வேண்டும். இதுதான் சட்டம் சொல்றது. இது இன்னி வரைக்கும் 99.4% கோவில்களுக்கு இவர்கள் செய்யவில்லை. 40,000ல் 99.4 நீங்களே பார்த்துக்கோங்க. 10 லட்சத்திற்கு அதிகமாக வருவாய் வரக்கூடிய கோவில்கள், அதாவது கிரீமி லேயர் கோவில்களிலே, இவர்களுடைய பாஷையில் சொல்ல போனா பணம் நிறைய வர இடம், அந்த கோவில்கள் இவர்களுடைய கணக்கின்படி, நேற்றைய கணக்கின்படி 577 கோவில்கள், இன்றைய கணக்கின்படி 578 கோவில்கள். இந்த கோவில்களில் எத்தனை கோவில்களிலே அறங்காவலர்கள் நியமித்திருக்கிறார்கள் என்றால் 19 கோவில்கள். நான் சொல்லலைங்க, இந்து சமய அனைத்துடைய நீதிமன்றத்திலே அவர்கள் கொடுத்த அறிக்கை சொல்லுகிறது. 19 கோவில்களிலே பரம்பரை சாரா அறங்காவலர்களை நியமித்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த இதை நான் இதுல போடுறேன் பாருங்க. மொத்தம் கோவில்கள் 577. அதுல பரம்பரை அறங்காவலர்கள் உள்ள கோவில்கள் 137. 35 கோவில்களின் குறித்து வழக்குகள் நிலுவையிலே உள்ளன. எதுக்கு வழக்கு நிலுவையில் இருக்குன்னு எனக்கு தெரியல. இதை கேட்கணும், அடுத்த நீதிமன்ற விசாரணையின் போது இது கேட்கப்படும். ஆக மொத்தம் 405 கோவில்களிலே பரம்பரை சாரா அறங்காவலர்களை நியமிக்க வேண்டும் என்று இவர்களுடைய அறிக்கை சொல்கிறது. அந்த 405லே 358 கோவில்களுக்கு மட்டும்தான் இவர்கள் அறங்காவலர்களை அறிவிக்க வேண்டும் என்று ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அதுல முந்தானேத்து வரையில 19 கோவில்களுக்கு மட்டும்தான் பரம்பரை சாரா அறங்காவலர்களை 10 லட்சத்திற்கு அதிகமாக வருமானம் வரக்கூடிய கோவில்களுக்கு தமிழக அரசு நியமித்திருக்கிறது. ஸ்ரீரங்க ரங்கநாத சுவாமி கோவிலுக்கு அறங்காவலர்களை நியமிக்கவில்லை. இங்கே பரம்பரை அறங்காவலர்கள் இருக்கிறார்கள், வழக்கு இல்லை, ஆனாலும் இங்கே அறங்காவலர்கள் இல்லை. இது போல எத்தனையோ கோவில்கள், 578 கோவில்களில் 19 கோவில்களை மட்டும்தான் அறங்காவலர்கள் நியமித்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன பாருங்க, இந்த மீதி இருக்கிற 557 கோவில்களிலே எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் தான் அங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இதனால தான் நாம பல பேர் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசருக்கு பவர் இருக்குன்னு நினைக்கிறோம். இது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி. 550 சொச்ச கோவில்களுக்கு எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் வரக்கூடிய கோவில்களிலே கோவில்களுடைய நிர்வாகத்தை தன் கையிலே சட்ட விரோதமாக எடுத்துக்கொண்டு அந்த கோவில்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் இப்ப சொல்றது 10 லட்சம் வருமானத்துக்கு மேல, மீதி இருக்கிறது இன்னும் மோசம். அதுக்கு பின்னால் வருவோம். இப்ப நான் இந்த காணொளி வெளியிட்டதற்கு காரணம் என்ன? நீங்கள் இந்துக்களை ஒடுக்குகிறார்கள், இந்துக்களின் கோவில்களை இந்து சமய அறநிலையத்துறை ஆக்கிரமித்திருக்கிறது, கோவிலை விட்டு அறநிலையத்துறையை வெளியேறு என்று கோஷம் போடுபவர்கள், அதனாலே உணர்ச்சி பொங்கக்கூடியவர்கள் இப்பொழுது இந்த 40,000 சொச்சம் கோவில்களுக்கு அறங்காவலர் நியமிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டு அதற்கான நடவடிக்கையை இந்து சமய அறநிலையத்துறை தொடங்கி பல கோவில்களுக்கு விண்ணப்பங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய கூற்றின்படி செய்தித்தாள்களிலும் அந்தந்த கோவில்களின் அறிவிப்பு பலகைகளிலும் அவர்களுடைய இணையதளத்திலும் அதற்கான அறிவிப்பு இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். நிச்சயமா அவங்க பண்றாங்கன்றதை நான் நம்புறேன். இந்த விஷயத்துல எத்தனை கோவிலுக்கு பண்றாங்கன்றது வேற விஷயம். அவர்களுடைய ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டின் படி ஏறக்குறைய 9642 கோவில்களுக்கு விண்ணப்பங்களை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இது 23/3/2023 கணக்கின்படி. தினமும் கொஞ்சம் ஏற்றிண்டே இருக்காங்க இணையதளத்தில், அதை பார்த்து நான் எழுதுகிறேன். இணையதளத்திலே அவர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்பதை சற்று நேரத்தில் சொல்லுகிறேன். இந்த சுமார் 10,000 கோவில்களுக்கு ஒரு கோவிலுக்கு குறைந்தபட்சம் 3 அறங்காவலர்களும் அதிகபட்சம் 5 அறங்காவலர்களும் நியமிக்கப்பட வேண்டும். அதாவது 30,000 50,000 விண்ணப்பங்கள் மட்டுமாவது வர வேண்டும். ஒரு கோவிலுக்கு 10 விண்ணப்பம் என்றால் 10,000 கோவில்களுக்கு 1 லட்சம் விண்ணப்பம் வர வேண்டும். இதனால் தான் முன்னாலே சொன்னேன், நான் தனியாக இதை செய்ய முடியாது. 1 லட்சம் விண்ணப்பத்தை நானே அனுப்ப முடியாது. 1 லட்சம் பக்தர்கள் நமக்கு இன்று வேண்டும். 1 லட்சம் பக்தர்கள் வந்தால், இதற்கு முன் வந்தால்
குறைந்தபட்சம் 10,000 கோவில்கள் அரசின் சட்டவிரோத கட்டுப்பாட்டில் இருந்து வெளிவரும். இப்போ கொடி பிடிச்சுட்டு இருக்கிறவங்க, அறநிலையத்துறையை வெளியேறுன்னு கொடி பிடிச்சுட்டு இருக்கிறவங்க இது இங்க அப்ளை பண்ணணும், இதற்கு விண்ணப்பம் செய்ய வேண்டும். செய்வீர்களா என்பது கேள்வி. அதற்காகத்தான் இந்த காணொளி. உடனே எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பீங்க, எப்படி அப்ளை பண்ணணும்னு எனக்கு தெரியாது, எனக்கு என்ன வேணும் தெரியாது. அதெல்லாம் சொல்றதுக்கு தான் இது எழுதியிருக்கேன். ஏற்கனவே இதை பற்றி நான் முன்பே ஒரு காணொளியிலே திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறேன். 1 இல்லை 2 என்று என்னுடைய ஞாபகம். ட்விட்டர் ஸ்பேஸில் சில நாட்களுக்கு முன்பே ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு பதிலுக்கு சொல்லியிருக்கேன். சுமார் 7 மாதங்களுக்கு முன்பு 2022ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாதத்தில் கோவில்களின் நிர்வாகம் யார் செய்ய வேண்டும் என்கிற தலைப்பின் கீழே ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறேன். இதில் விளக்கமாக சொல்லியிருக்கேன், அதை பாருங்க. இதுலேயும் நான் சொல்கிறேன், இன்னும் 1000 தடவை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். இப்போ நாம் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன, அப்போ அரங்காவலர்களாக யார் வரலாம் என்பதற்கு முதலிலே நாம் பார்ப்போம். அரங்காவலர்களாக ஆகுவதற்கு தகுதிகள் என்ன, தகுதி இன்மை என்ன என்பதை சட்டப்பிரிவு 25A 26 கீழே இந்து சமய அறநிலையத்தின் சட்டத்தின் கீழே கொடுத்திருக்கிறது. இந்த புஸ்தகத்தை வச்சிருக்கிற எல்லாருக்கும் அது தமிழ்லேயே இருக்கு. அதை நான் இன்னொரு தடவை படிக்கிறேன். அரங்காவலர்களுக்கான தகுதிகள் என்று 25 என்ன குறிப்பிட்டிருக்கின்றால், அவர் கடவுள் நம்பிக்கை கொண்டவராக இருக்க வேண்டும், அவர் நன்னடத்தை, நன்மதிப்பு மற்றும் அதிகாரமிக்கவராக, சமய நிறுவனம் அல்லது அறக்கட்டளை அமைந்துள்ள பகுதியில் மதிப்பு மிக்கவராக இருக்க வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எந்த இடத்துல கோவில் இருக்கோ, உதாரணமாக ஸ்ரீரங்கத்தில் கோவில் இருந்தனாக்க இந்த ஸ்ரீரங்கத்தின் இடத்திலே அவர் இந்த சமூகத்திலே நன்னடத்தை இருப்பவராகவும் நல்ல மதிப்பு இருப்பவராகவும் அதிகாரம் உடையவராக இருப்பவராகவும் இருத்தல் வேண்டும். மயிலாப்பூர்ல இருக்குன்னா ஒரு கோவில், அந்த மயிலாப்பூர் இடத்திலே நன்னடத்தை உள்ளவராகவும் நன் மதிப்பு உடையவராக, அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தானே அவரை பத்தி தெரியும், நன்னடத்தை இருக்கிறாங்க. இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவங்க போய் மயிலாப்பூர்ல இருக்கிறவங்க போட்டா எப்படி தெரியும்? இந்த வேணு ஸ்ரீனிவாசன் போட்டா போல. ஸ்ரீரங்கத்தில் அரங்காவலரா வேணு ஸ்ரீனிவாசன் அரசு நியமனம் பண்ணிட்டு, வேணு ஸ்ரீனிவாசனை பத்தி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? மெட்ராஸ்ல வாழ்ந்து இருக்கிற அந்த மனிதனை பத்தி இங்க இருப்பவர்களுக்கு என்ன தெரியும்? ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், பணக்காரன்னு தெரியும், அவ்வளவுதான். இன்னைக்கு பணம் இருக்கிறான்னா அவன் நல்லவன், பணம் இல்லைன்னா கெட்டவன்ற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. ஆனா உண்மையிலே பணம் இருப்பவர்கள் நல்லவர்களா, பணம் இல்லாதவர்கள் கெட்டவர்களா என்ற கேள்வியை உங்களுக்கே விட்டு விடுகிறேன். 3வது, அவர் சமய நிறுவனம் அல்லது அறக்கட்டளை நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய வகையில் போதிய நேரமும் ஆர்வமும் கொண்டவராக இருக்க வேண்டும். அதாவது அந்த கோவிலுக்கு நான் அரங்காவலரா விண்ணப்பம் பண்றேன்னாக்க அந்த கோவிலுக்கு போதிய நேரம் போதிய ஆர்வம் இருக்க வேண்டும். எங்கேயோ பெரிய பன்னாட்டு நிறுவனம் வைத்திருக்க கொண்டிருக்கிற வேணு ஸ்ரீனிவாசனுக்கு ஸ்ரீரங்கம் கோவிலை பத்தி அக்கறை இருக்குமா, அதற்கு போதிய நேரம் இருக்குமா என்கிற கேள்வியை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் அவர்களை எல்லாம் கோவில்களுக்கு அரங்காவலர்களாக நியமித்தால் அவர்களுக்கு போதிய நேரம் இருக்குமா, போதிய ஆர்வம் இருக்குமா? அப்ப என்ன பண்ணுவாங்க? எடுபடியை வச்சு வேலை செய்வாங்க. அது சட்டவிரோதம். அரங்காவலர்களாக இருப்பவர்கள் அந்த கோவிலை நிர்வாகம் செய்ய வேண்டும். அப்படி செய்யலன்னா பழையபடி நாம கோவில்களை செயலலுவர்களின் கையிலே கொண்டு கொடுக்க வேண்டியதுதான். இப்படித்தான் நடக்கும். இதுதான் நடந்துருக்கு இன்னைக்கு. 4வதாக, அவர் இது போன்ற இதர தகுதி விழுப்பாடுகள் மெரிட் இன்சிடென்டல் உடையவராகவும் இருப்பாராயின் சமய நிறுவனம் அல்லது அறக்கட்டளை எதனின் அரங்காவலராக அமர்த்தப்படுவதற்கும் அரங்காவலராக இருப்பதற்கும் தகுதியானவர் ஆவார். இதே போன்ற பல தகுதிகள் உடையவராக இருந்தால் அவர்கள் அரங்காவலராக நியமிக்கப்படுவார்கள். இவ்வளவுதான். நியமனத்துக்கு என்ன அதிகாரம் வேண்டும், என்ன தகுதி வேண்டும் என்றால் இந்த 4 தகுதி தான். ஆனா தகுதி இன்மையை என்னன்றதையும் சேர்த்து படிக்கணும். அது 26 இருக்கு. ஒருவர் அவர் இந்து சமயத்தை ஏற்றுக்கொள்ளாதிருப்பாராயின், அதாவது அவர் இந்து சமயத்தை சார்ந்தவர் அல்ல. இந்து சமயம்னாக்க வைதிக மதம், சனாதன தர்மம், அதாவது சைவ சாக்த வைஷ்ணவ சம்பிரதாயங்களுக்கு உள்ளவராக இருக்க வேண்டும், வேதத்தை ஒத்துக்கொண்டவராக இருக்க வேண்டும். இந்த இந்து மதம்ன்றதுக்கு டெஃபினேஷனே கிடையாது. பல பேரும் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்து மதம் என்று ஒரு மதம் இல்லை, இது மதங்களின் கூட்டு. ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு இந்து சம்பிரதாயங்களை எல்லாம் சேர்த்து இந்துக்கள் என்று சொன்னார்கள். இது பல தடவை பல இடத்துல விவாதம் பண்ணிட்டோம். அந்த இடத்துல நான் இங்கே உள்ள போல. சனாதன தர்மிகள் என்றால் வேதத்தை ஏற்றுக்கொண்டு வேதத்தின்படி நடப்பவர்கள். கோவில்கள் ஆகமப்படி நடக்க வேண்டும் என்று யாரெல்லாம் சொல்லுகிறீர்களோ அவர்கள் எல்லாம் வேதத்தை ஏற்றுக்கொண்டு வேதத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொல்பவர்கள். இதை தெளிவாக புரிந்து கொள்ளும். தகுதியின்மை முதல் என்ன? இந்து சமயத்தை ஏற்றுக்கொள்ளாதிருப்பாராயின் அப்படின்னாக்க நாஸ்திகர்கள் இதுல வர முடியாது. கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டும், இந்து சமயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பவர்களாக இருக்கக்கூடாது என்றால் நாஸ்திகர்கள் வர முடியாது. ஏதாவது ஒரு கோவில்ல நாஸ்திகர்கள் உள்ளே வந்தால் அவர்களை எதிர்த்து நாம் குரல் கொடுத்து அவர்களை அந்த பதவியில் இருந்து நீக்க வேண்டும். நிறைய வேலை இருக்குங்க. 2வது, அவர் இந்திய குடிமகனாக இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படின்னா இது நெகட்டிவா சொல்றாங்க.
எல்லாத்தையுமே. அவர் இந்து சமயத்தை ஏற்றுக்கொண்டவராக இருக்க வேண்டும், இந்திய குடிமனாக இருக்க வேண்டும், பரம்பரை அறங்காவலரை தவிர மற்றவர் 25 வயதிற்கு குறைந்தவராக இருக்க வேண்டும். நான் நெகட்டிவா சொன்னதை பாசிட்டிவாவே சொல்லிடுறேன். பரம்பரை சாரா அறங்காவலர்கள் எல்லாம் 25 வயசுக்கு மிகுந்தவராக இருக்க வேண்டும். அவர் விடுப்பு பெறாத நொடிப்பு நிலையராக இருப்பாராயின், அதாவது அவர் திவால் ஆகாம இருக்கணும், இன்சால்வெண்ட் ஆகாம இருக்கணும், அவர் சொத்தெல்லாம் போய் அவர் ஓட்டாண்டியா ஆகாமல் இருக்க வேண்டும். அப்படி இருப்பவர்கள் அறங்காவலர் பதவிக்கு தகுதி இல்லாதவர்களாக இருப்பார்கள். அறங்காவலருடைய பதவி பணிகளை புரிவதற்கு, கடமைகளை ஆற்றுவதற்கும் அவரை தகுதியற்றவராக ஆக்கக்கூடிய அளவிற்கு மனச்சீர்கேடுடையராக இருப்பாராயின், அல்லது வேறு மனநிலை குறைவினால் அல்லது மனத்தளர்ச்சியினால் துன்பப்படுவாராயின், அல்லது பிற அருவருக்கத்தக்க நோய் எதனாலும் துன்புறுவாராயின், இவர்கள் அலங்காவலருடைய பதவிக்கு தகுதியற்றவர்களாக ஆவார்கள். அதாவது சித்த சுவாதீனம் இருக்கணும். 1, தொழுநோய் போன்ற கொடிய நோய்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். 2, இந்த 2 இருப்பவர்கள் தகுதியுடையவர்கள். இந்த சித்த சுவாதீனம் இருப்பவர்கள், தொழுநோய் போன்ற கொடிய வியாதிகள் இல்லாமல் இருப்பவர்கள் அறங்காவலர் பதவிக்கு தகுதியுடையவர்கள். அப்படி இல்லாத இருப்பவர்கள் தகுதி இல்லாதவர்கள். அவர் மைய அரசின் அல்லது மாநில அரசு அல்லது வட்டார அதிகார அமைப்பு எதனின் கீழுமுள்ள பணியிலிருந்து நீக்கப்படுவாராயின், அதாவது ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்து அவர் வேலையிலிருந்து நீக்கி இருந்தாங்கன்னா அவருக்கு அறங்காவலராக ஆக தகுதி இல்லை. அப்படி இல்லாமல் இருப்பவர்கள் தகுதியுடையவர்கள். அவருக்கு ஒழுக்க தவறினை உள்ளடக்கிய குற்றத்திற்காக குற்றவியல் நீதிமன்றத்தால் தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்து அத்தகைய தண்டனை தீர்ப்பு எதிர்மாறாக்கப்படாதிருப்பின் அல்லது அந்த குற்றம் மன்னிக்கப்படாமல் இருக்குமாயின், ஒருத்தர் ஏதாவது ஒழுக்க ஹீனமான ஒரு செயலில் ஈடுபட்டு அதற்கு நீதிமன்றத்தால் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டு அந்த தண்டனை ரத்து செய்யப்படாமல் அவர் குற்றவாளியாக அவர்கள் கோஷிக்கப்பட்டிருப்பாராயின் அவர்கள் அறங்காவலராக தகுதி உடையவராக இருக்க மாட்டார்கள். புரிஞ்சுக்கணும். உதாரணமா சொல்ல போனா ராகுல் காந்தியால இப்போ ஒரு கோவிலுக்கு அறங்காவலராக ஆக முடியாது. எந்த ஒரு சமய நிறுவனத்தின் நிர்வாக நலன்களுக்கு எதிராக அவர் செயல்படுவாராயின், ஏதாவது ஒரு சமய நிறுவனத்திற்கு எதிராக அவருடைய செயல்பாடுகள் இருக்குமாயின், அதாவது இந்த தீகா கும்பல் எதுவுமே எந்த கோவில்களுக்கும் அறங்காவலராக ஆக முடியாது. தீகா அமைப்பை சார்ந்தவர்கள், நாத்திக அமைப்புகளை சார்ந்தவர்கள், கோவில்களின் நலனுக்கு எதிராக செயல்படுபவர்கள், அவர்கள் எந்த கோவில்களுக்கும் அறங்காவலராக ஆக முடியாது. அடுத்தது, எந்த ஒரு சமய நிறுவனத்திற்கும் அல்லது அறக்கட்டளைக்கும் எந்த வகையான நிலுவைத் தொகையையும் அவரால் கொடுக்கப்பட வேண்டி இருக்குமாயின், அதாவது அவர் ஒரு கோவிலுடைய சொத்துல உதாரணத்திற்கு அவர் வாடகை இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த கோவிலுக்கு அவர் செலுத்த வேண்டிய வாடகையை பைசா பாக்கி இல்லாமல் செலுத்தி இருக்க வேண்டும். ஏதாவது நிலுவை வைத்திருந்தால் அவருக்கும் தகுதி இல்லாமல் இருக்கும். இதுதான் கொடுத்திருக்கிறது. மேலும் ஒருவர் அந்த சமய நிறுவனத்தின் அல்லது அறக்கட்டளையின் குத்தகையில் உள்ள சொத்து எதிலும் அல்லது அதனுடைய சொத்து அல்லது அதனுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தில் அல்லது அதற்காக செய்யப்படும் பணி எதிலும் அக்கறையுடைய நபராக இருப்பாராயின், ஒரு கோவிலுடைய சொத்துல இவருக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவர் நீக்கப்படுவார். அவர் அந்த சமய நிறுவனத்தின் அல்லது அறக்கட்டளையின் சார்பாக அல்லது அதற்கு எதிராக ஊதியம் பெறும் சட்டத்தொழில் ஆற்றுநராக பணி அமர்த்தப்படுவாராயின், ஒருவர் ஒரு கோவிலுக்கோ ஒரு அறக்கட்டளைக்கோ ஒருவர் வக்கீலாக அட்வொகேட்டாக இருந்தால், வழக்கறிஞராக இருந்தால் அவரும் அந்த அறங்காவலராக இருக்க தகுதி அற்றவராக ஆவார் என்று அறங்காவலராக ஆவதற்கும் அறங்காவலராக ஆக இல்லாத தகுதிகளையும் சேர்த்து அறங்காவலுடைய தகுதிகளை சொல்லி இருக்கிறார்கள். இதை தெரியாதவர்கள் மீண்டும் ஒரு முறை போட்டு பார்க்க வேண்டும். இதன் அடிப்படையிலே நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரிலே இந்து சமய அறநிலையத்துறை இணையதளத்திலும் செய்தித்தாள்களும் கோவில்களுக்கு அறங்காவலர்களாக விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று விளம்பரங்களை கொடுத்துள்ளார்கள். சுமார் 10,000 கோவில்களுக்கு இப்படி விண்ணப்பம் கொடுத்திருக்கிறார்கள் என்று நேற்று வரை அவர் சொல்லியிருக்கிறார்கள். மொத்தம் இருக்கிறது 40,000 கோவிலில் 578 கோவில்களை விட்டுட்டு மீதி இருக்கிற கோவில்களுக்கு அறங்காவலர்களாக நியமிக்கிறது 10,000 கோவில்களுக்கு மட்டும்தான் இவர்கள் விண்ணப்பத்தையே கேட்டிருக்காங்க. பல மாவட்டங்களுக்கு இன்னும் மாவட்டத்தினுடைய குழுவையே அமைக்கவில்லை. மாவட்ட குழுக்கள் அமைக்கப்பட்ட மாவட்டங்களிலே 10,000 கோவில்களுக்கு அறங்காவலர்களின் விண்ணப்பம் கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். முதல் பேஜில் ஒரு செக்லிஸ்ட் இருக்கு, சரிபார்ப்பு பட்டியல். அறங்காவலராக நியமிக்கப்படுவதற்கான பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை சேர்த்திருக்கிறீர்களா பார்த்துக்கோங்க. வகுப்பு சான்று, ஆதி திராவிடர், பழங்குடியினர் அப்படி இருந்தாலும் அதையும் வச்சிருக்கீங்களா? இந்து மதத்தை சார்ந்தவரா? சாதி சான்றிதழை கொடுக்க வேண்டும். சொத்து மதிப்பிற்கான கிராம நிர்வாக அலுவலருடைய சான்று, உங்களுடைய சொத்துக்கள் எவ்வளவு என்று அவர்களிடமிருந்து ஒரு சான்று பெற வேண்டும். வழக்கில் தண்டனை பெற்றவர் இல்லை என்பதற்கான காவல்துறையில் சான்று. உங்கள் பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் மேலே எந்த புகாரும் இல்லை என்று அவர்கள் ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க, கேட்டால் கொடுப்பாங்க. அந்த சான்று. திருக்கோயில் சொத்துக்களை அனுபவிக்கவில்லை என்பதற்கான சான்று. நீங்கள் அதை எழுதணும், எந்த திருக்கோயில் சொத்துக்களையும் நான் அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கில்லை என்று எழுத வேண்டும். ஆதார் அட்டை நகல், இது தெரியும்.
வயது சான்று 25 வயசுக்கு மேற்பட்டவர்கள் என்றால் அந்த வயது சான்று இருக்க வேண்டும். அறங்காவலர் நியமன விண்ணப்பத்திற்கான படிவத்துடன் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் அனைத்தும் இணைத்துள்ளேன் என்றதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று விண்ணப்பத்தை எழுத வேண்டும். இந்த விண்ணப்பத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். 7 பக்கம் கொண்ட விண்ணப்பம். எந்த மாவட்டம், எந்த வட்டம், எந்த கிராமத்திற்குடைய எந்த கோவில்களுக்கு குறிப்பிட்ட கட்டளையின் அறங்காவலராக நியமிக்கப்படுவதற்காக விண்ணப்பம்ன்றது நீங்கள் பூர்த்தி செய்யணும். எந்த கோவிலுக்கு நீங்கள் விண்ணப்பம் பண்ணுறீங்களோ அந்த கோவிலுடைய பெயர், மாவட்டம், வட்டம், அந்த கிராமத்துடைய பேரை எழுதி கீழே இருக்கிறது எழுதணும். அதில் முதல் ஐட்டம் என்னன்னாக்க முழு பெயர் எழுத்துக்களில் முழு பெயரை எழுதணும். ரங்கராஜன் நரசிம்மன். தகப்பனாருடைய அல்லது கணவர் பெயர் இதை எழுத வேண்டும். உங்களுடைய வயது, பிறந்த தேதியை குறிப்பிட வேண்டும். உங்களுடைய பாலினம் ஆணா பெண்ணா. 5வது என்னன்னாக்கா சாதியும், இதர வகுப்பினர், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பட்டியல் சாதியினர், பட்டியல் பழங்குடியினர் அவர்களில் ஒருவரா, சைவமா வைணவமா என்பதும் மத பிரிவை பற்றிய விவரங்களை குறிப்பிடுக. இது ரொம்ப முக்கியம். இதுல சாதி எங்க ஒழிக்கணும்னு சொல்லிட்டு சாதியை கேட்கறாங்க, ஏன்னு எனக்கு தெரியல. நம்பர் 1. வைணவமா சைவமா என்பதை கேட்க வேண்டும். சரியாக கேட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு கோவிலும் ஒரு சம்பிரதாயம். வைணவ சம்பிரதாய கோவில்கள், சைவ சம்பிரதாய கோவில்கள், சாக்த சம்பிரதாய கோவில்கள். அப்ப இவர்கள் என்ன இருக்கணும்? சைவமா வைணவமா சாக்தமா என்றது பிறவா என்று எழுதியிருக்க வேண்டும். எழுதல, அதை நீங்கள் குறிப்பிட வேண்டும். நீங்கள் சைவரா வைஷ்ணவரா என்பதை குறிப்பிட வேண்டும். உங்க சாதியை கேட்கறாங்க, எதுக்கு கேட்கறாங்கன்னு அவர்களுக்கு தான் தெரியும். ஏன்னா சாதியை ஒழிக்கக்கூடிய அரசு தானே இந்த அரசு, அதான் கேட்கறது சாதியை. உங்களுடைய முழு முகவரி 6வது. வசிக்கும் இடத்திற்கும் கோவிலுக்கும் இடையே உள்ள தூரம். இது எதுக்கு கேட்கறாங்கன்னா, நான் முன்ன சொன்னதை கேட்டுக்கணும். கோவில்களுக்கு பக்கத்தில் இருந்தாக்க கோவில்களை அன்றாடம் பார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு மெட்ராஸ்ல அறங்காவலராக இருந்தான்னாக்கா 350 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா அந்த ஆளால பார்க்க முடியுமான்றத ஒரு கணக்கு வச்சு அதை நிராகரிக்க வேண்டும். அதனால இது கொடுத்திருக்காங்க. அடுத்து 8 தொழிலும் மாத வருமானமும். நீங்க என்ன தொழில் பண்றீங்க, உங்க மாத வருமானம் என்னன்னு குறிப்பிடணும். 9 கல்வி தகுதிகளும் தாய்மொழியும் தெரிந்துள்ள இதர மொழிகளும். இதெல்லாம் ரொம்ப சுலபமான விஷயம். 10 சொந்தமாக உள்ள சொத்துக்கள், பரப்பு இருக்கும் இடம், செலுத்தும் தீர்வை, இதர தீர்வைகள் சகிதமாக சொந்தமாக உள்ள நிலங்கள், வீடுகள் முதலியவற்றின் முழு விவரங்களையும் தெரிவித்து விட வேண்டும். இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னாக்க, ஒருவேளை நீங்க அறங்காவலராகி கோவில் சொத்தை எல்லாம் திருடி அதை வச்சு சொத்து சேகரிச்சீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க. இது எல்லா அரசு ஊழியர்களையும் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. 577 கோவில்ல 19 கோவில்களுக்கு இவர்கள் அறங்காவலர்கள் நியமித்திருக்கிறார்கள் அல்லவா? அந்த அறங்காவலர்கள் அந்த கோவிலுடைய செயலர்களுக்கு இந்த பேப்பர்லாம் இருக்கணும். தெரிஞ்சுக்கோங்க. சொத்துக்கள் 10வது இனம், இதர ஆதாரங்கள் முதலியவற்றை தோராய மதிப்பும் அவற்றிலிருந்து கிடைக்கும் ஆண்டு வருமானமும். இதெல்லாம் இன்கம் டாக்ஸ்ல நீங்க எழுதுறது தான். வருமான வரிக்கு நீங்க வருஷம் போடுறது எழுதுங்க. வருமான வரி விதிக்கப்பட்டிருக்கிறாரா, அவ்வாறானால் எவ்வளவு செலுத்தப்படுகிறது என்கிற விவரம். பொறுப்புகள், கடன் முதலியவை எழுத வேண்டும். யாதொரு கோவிலின் அல்லது கோயில்களின் விண்ணப்பதாரரால் அல்லது அவர் பாகப்பிரிவினை ஆகாத குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருப்பின் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரால் செய்யப்பட்ட தான தர்மங்கள் அல்லது கட்டளைகள் அல்லது இதர கைங்கரியங்கள் முதலியவற்றை பற்றிய விவரங்கள். நீங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்றத எழுதுங்க. ஒன்னும் செய்யலன்னு எழுதலாம், தப்பு இல்லை. அதனால ஒன்னும் உங்களை ரிஜெக்ட்லாம் பண்ண போதில்லை. தெரிஞ்சுக்கிறாங்க நீங்க யாருன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. விண்ணப்பதாரர் இதற்கு முன் ஒரு கோவிலின் அல்லது கட்டளையின் அறங்காவலராக இருந்திருக்கிறாரா, அவ்வாறு இருந்திருந்தால் அதை பற்றிய விவரங்களை தெரிவித்திடுக. விண்ணப்பதாரர் யாதொரு கோவிலின் அல்லது கட்டளையில் அறங்காவலராக பதவியில் இருந்து நீக்கிவிடப்பட்டிருந்தாலா அல்லது தள்ளிவிடப்பட்டிருக்கிறார்களா என்று கேட்டிருக்கிறார்கள். விண்ணப்பதாரர் அறங்காவலர் பதவியை துறந்திருந்தால் எந்த சந்தர்ப்பங்களில் அவர் அவ்வாறு துறந்தார், அந்த கோயில் அல்லது கட்டளையை பற்றி விவரங்களை தெரிவித்திடுக. இந்த 3த்தையும் 15 சொல்றாங்க. 16வதாக அவர் தற்போது வேறு யாதொரு கோயிலின் அல்லது கட்டளையின் அறங்காவலராக இருக்கிறார்களா. நீங்க ஏற்கனவே வேற கோவிலுக்கு அறங்காவலராக இருக்கின்றீர்களா, ட்ரஸ்டியா இருக்கீங்களான்னு கேட்கறாங்க. 17 யாதொரு கோவிலின் அல்லது கட்டளையின் அறங்காவலராக இருப்பவர்கள் விண்ணப்பதாரருக்கு உறவினர்களாக இருக்கிறார்களா, பெயரையும் உறவையும் குறிப்பிடுக. அதாவது உங்க சொந்தக்காரங்க யாராவது வேற ஏதாவது ஒரு கோவில்ல அறங்காவலர்களாக இருந்தால் அவருடைய பெயரையும் உங்களுக்கும் அவருக்கு என்ன உறவு இருக்கிறது என்பதையும் சொல்ல வேண்டும். அவராயினும் அவருடைய உறவினர்களில் எவர்களாயினும் இக்கோயிலின் சேவை ஏதாவது செய்பவர்களாக அல்லது இக்கோயிலிலிருந்து அல்லது வேறொரு கோயிலிலிருந்து வெகுமதி அல்லது மேல் ஆதாயங்கள் பெற உரிமையுள்ளவர்களா என்ற கேள்வி கேட்கிறார்கள். இதெல்லாம் அவரவர்கள் பார்த்து, தமிழ் தான், இதை நான் படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் கேட்கிறேன். அவர் இக்கோயிலின் அல்லது வேற யாதொரு கோயிலின் நிலங்கள், இதர சொத்துக்கள் அல்லது உரிமைகளை முதலியவற்றை குத்தகைதாரரா, அவர் குத்தகைதாரரான்னு கேட்கிறாங்க. 20 அவர் தாமாக அல்லது தம் குடும்பத்தின் சார்பில் இந்த கோயில் அல்லது வேற யாதொரு கோவில்
சம்பந்தப்பட்ட யாதொரு வழக்கில் அக்கறை கொண்டுள்ளவரா அல்லது கொண்டிருந்தவரா? அவர் இக்கோயிலுக்கு யாதேனும் கடன் பட்டிருக்கிறார் அல்லது இக்கோயிலிருந்து அவர் வரப்பெறுவதற்கான ஏதேனும் உள்ளதா? விண்ணப்பதாரர் 1959ஆம் ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறை அறக்கட்டளைகள் சட்டத்தின் 25A மற்றும் 26(1) பிரிவின் கீழ்கண்டுள்ள தகுதிகள் தகவின்மைகள் உடையவரா? அவை யாவன என்று எழுதியிருக்காங்க. இதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சேன். சட்டப்பிரிவு ஏயின் கீழ் கொண்ட தகுதிகள் அதை எழுதியிருக்காங்க. இப்பயே மனுதாரர் கடவுள் நம்பிக்கை உள்ளவரா? கடவுள் நம்பிக்கை உள்ளவரானாக்கா அவர் இந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும். இஸ்லாமிய கடவுளோ இல்லது கிறித்துவ கடவுளோ இல்லது வேறு ஏதாவது ஒரு மதத்தின் கடவுளை நம்பிக்கை உடையவராக இருந்தால் அவர்கள் வர முடியாது. அதுக்கு தான் பின்னாடி தகவின்மைக்கு வச்சிருக்காங்க, இந்துக்களாக இருக்க வேண்டும் என்று. திருக்கோயில் இருக்கும் ஊரில் மனுதாருக்கு நற்பெயர் உள்ளதா மற்றும் மனுதாரர் நன்னடத்தை கொண்டவரா என்று கேட்டிருக்கிறார்கள். திருக்கோயில் விஷயங்களில் ஆர்வமுள்ளவராக மற்றும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள போதிய நேரம் உள்ளவரா? பிற தகுதிகள் என்று 4ஆம் பக்கம் முடியுது. 5ஆம் பக்கத்துல சட்டப்பிரிவு 26(1) பின் கீழ் தகவின்மைகள். இதை நீங்க படிச்சுக்கோங்க, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். 22வது அரசியல் கட்சியை சார்ந்தவரா என்று எழுதியிருக்கிறார்கள். இந்த அரசியல் கட்சி சார்ந்தவராக அவர் இருக்கக்கூடாது என்று 7/6/2021 அன்று நீதிமன்றம் பிறப்பித்த 75 கட்டளைகளிலே ஒரு கட்டளை இருக்கின்றது. 574/2015ஆம் ஆண்டில் தொடுக்கப்பட்ட நீதிமன்றமே தாமாக முன்வந்து தொடுத்த வழக்கின் இறுதி தீர்ப்பிலே 75 கட்டளைகளிலே ஒரு கட்டளை, கோவில்களுக்கு அறங்காவலர்களாக நியமிக்கப்படுபவர்கள் அரசியல் கட்சியை சார்ந்தவராக இருக்கக்கூடாது என்று. அதனால அரசியல் கட்சியை சார்ந்தவரா என்ற கேள்வியை 22வது கேள்வியாக போன வாரம் சேர்த்திருக்காங்க. இதுவரைக்கும் இதை சேர்க்காமையே விண்ணப்பங்கள் போயிருந்தன. இதை சேர்க்க வேண்டும் என்று மிகுந்து கடுமையாக வாதாடி இது சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த விண்ணப்பத்தாளை பூர்த்தி செய்து இணையதளத்திலே நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம் அல்லது இந்து சமய அறநிலையத்துறையுடைய ஆணையருக்கோ அந்தந்த கோவில்களுடைய இணை ஆணையர் செயலருக்கோ நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இது அனுப்பி வைக்க வேண்டிய காலம் நேரம் எல்லாம் முதலிலே அந்தந்த கோவில்களின் பேரிலே முதல்ல ஒரு குறிப்பு இருக்கிறது. அந்த குறிப்பில் இந்த தேதி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்த்து படிச்சு அந்த நாட்குள்ள அனுப்பணும். ரொம்ப நாள் இல்லை, மிஞ்சி போனா 30 நாள் தான் டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ள இத்தனையும் தொகுத்து நீங்கள் அனுப்ப வேண்டும். நாம் இந்த நேரத்தை இன்னும் அதிகப்படுத்தலாம். 3 மாதங்கள் காலம் வேண்டும் என்று சொல்லலாம். அதையெல்லாம் நாம் நீதிமன்றத்தில் சொல்லி அதை பெறுவோம். இதை நீங்க போடலன்னு வச்சுங்களேன், அப்புறம் அறநிலையத்துறை இந்து கோயில்களை விட்டு வெளியேறுன்னு கோஷம் போட்டு அரசியல் பண்றதுல பிரயோஜனம் இல்லை. எச் ராஜா போன்றவர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், அவர்கள் எல்லாம் பெரிய இந்து போராளிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எச் ராஜா போன்றவர்கள், அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள், தாம்பராஸ் என்ற ஒரு அமைப்பு உள்ளவர்கள், இந்து கட்சிகள், இந்து அமைப்புகள், இவைகள் எல்லாமே என்ன சொல்லணும்னா, இப்போ அந்தந்த ஊர்ல இருக்கிறவர்களை நல்லவர்களை பார்த்து தேர்ந்தெடுத்து அவர்கள் கோவில்களுக்கு அறங்காவலர்களாக விண்ணப்பம் செய்ய அவர்களுக்கு உதவ வேண்டும். முக்கியமா ஒன்று சொல்லிக்கிறேன், கோவில் அறங்காவலர்ன்றது சும்மா பேர் வாங்கிறதுக்காக ஒரு மரியாதை வாங்கிக்கிறதுக்காக இல்லை, பரிவட்டம் வாங்கிக்கிறதுக்காக இல்லை. அந்த கோவிலுடைய சொத்து நிர்வகிப்பதற்காக பொறுப்பு ஏற்றுக்கொண்டு அந்த பொறுப்பை செய்ய வேண்டும். இதற்கான தகுதிகள் இருக்க வேண்டும். அந்த தகுதியை பத்தி எல்லாம் ஒண்ணும் எழுதல. ஒரு கம்பெனியுடைய சிஇஓ முதலாளி, ஒரு மேனேஜிங் டைரக்டர் எப்படி இருக்க வேண்டுமோ அத்தனை தகுதிகள் ஒரு கோவிலை நிர்வகிக்கக்கூடிய அறங்காவலர்கள் இருத்தல் வேண்டும். அது இல்லாமல் நான் அங்கே போய் சட்ட அறிவு இருக்கணும், அந்த கோவிலுடைய சம்பிரதாய அறிவு இருக்கணும், அந்த கோவிலுக்கு என்ன சம்பிரதாயம், அதனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அதை பற்றிய அறிவும் அதன் பற்றிய நம்பிக்கையும் இருத்தல் வேண்டும். அந்த இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் மற்ற சட்டங்கள் என்ன சொல்லுகின்றன என்பதை விஷயங்களை தெரிந்திருக்க வேண்டும். அந்த கோவில் சொத்துக்களிலிருந்து குத்தகை விட்டு வசூல் செய்யக்கூடிய திறமை உடையவராக இருக்க வேண்டும். கணக்கு வழக்குகளை தெரிந்தவராக இருக்க வேண்டும். அந்த கோவில்களில் பணிபுரிபவர்களை மேனேஜ் பண்ணக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய திறமை உடையவராக இருக்க வேண்டும். இதெல்லாம் இருக்கக்கூடிய நபரால் மட்டும்தான் ஒரு கோவிலை நிர்வகிக்க முடியும். இல்லைன்னா கோவில் நிர்வகிக்கிற பேர்ல நிர்வாகமே நடக்காமல் தான் போகும். எப்படி இன்று நடந்து கொண்டிருக்கின்றதோ அதனாலே அக்கறை உடையவர்கள் அந்த தகுதிகளை வளர்த்து, இப்போ இந்த தகுதி எல்லாம் எனக்கு இல்லையேன்னா அந்த தகுதியை வளர்த்துக்க கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும். இதுக்கு என்னால் முடிந்த உதவியை நான் செய்கிறேன். உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன சட்ட உதவி வேண்டும், என்ன ஒரு மேனேஜ்மெண்ட்ல என்ன தெரிய வேண்டும், நிர்வாகத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சொல்வதற்கு நான் இருக்கிறேன். என்னை போன்ற இன்னும் 4 பேர் வருவார்கள். இது நிறைய பேர் இதற்கு விண்ணப்பித்திருந்தால் இது நீதிமன்றத்தில் எனக்கு தெரிஞ்சிடும் எத்தனை பேர் விண்ணப்பித்திருக்கிறீர்கள். இதற்காக ஒரு வகுப்புகளை நடத்துவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். இதற்கு பண உதவி தேவைப்படும். அப்பொழுது பண உதவி வேண்டும் என்றால் பண உதவி கேட்கிறேன். பணத்தை மட்டும் கொடுத்துட்டு இருந்தா போராது. யாரெல்லாம் அறங்காவலர்களாக ஆக விருப்பப்படுகிறார்களோ அந்த பயிற்சி பள்ளியிலே வந்து பயின்று ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் நடத்தி எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டு சட்ட நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு எல்லாவற்றையும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இதுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்ற எல்லாரும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. பணம் வேண்டும். இதற்கு என்னுடைய பணத்துல நான் வழக்கு மட்டும் தான் தொடுக்க முடியும். இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன், செய்வேன். பணம் இல்லைனாலும் செய்வேன். அறங்காவலர்களாக ஆன பிறகும்
அவ்வப்பொழுது இந்த வகுப்புகளை வந்து பயின்று சந்தேகங்களை கேட்பதற்கான ஒரு ஏற்பாடையும் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், செய்வேன். இதற்கான அறிவிப்பை நான் பிறகு சொல்லுகிறேன். இவர்கள் எல்லா கோவில்களையும் நிர்வகிக்க ஒரு குழுவை நாம் அமைத்து அந்த குழுவிலே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்று சில நாட்களுக்கு முன்பே சொல்லியிருந்தேன். பணப்பற்றாக்குறை, இதெல்லாம் நான் செய்யணும்னாக்கா ஆட்களை நியமிக்க வேண்டும், அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அவர்களை வைத்துக் கொண்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், குறைகளை களைவதற்கான வழிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதற்கெல்லாம் பணம் வேண்டும். இதெல்லாம் பின்ன பார்த்துக்கலாம். பணமே இல்லாம சொல்லிக் கொடுக்கிறது ரங்கராஜன் ஒருத்தன் இருக்கேன். ஆனா எல்லாரும் அப்படி இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா நிறைய பேர் இருப்பாங்க. அவர்கள் எல்லாம் பணம் இல்லாமல் சொல்லிக் கொடுவதற்கு தயாராக இருப்பார்கள். அவர்களை போன்றவர்களும் என்னை கான்டாக்ட் பண்ணும், என்னுடைய மின்னஞ்சலுக்கு எழுதுவோம். நான் சொல்லிக் கொடுக்க இருக்கிறேன், நான் இந்த கம்பெனியில நான் ஒரு மேனேஜரா இருக்கேன், எனக்கு இந்த விஷயம் தெரியும், இதை பத்தி நான் விஷயங்களை மற்றவர்களை சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று உங்களிலே சில பேர் வாலண்டியராக வந்தீங்கன்னாக்க பணம் தேவையில்லாம இருக்கும். அப்படி இல்லைன்னா வெளியில இருந்து ஒரு கோர்ஸுக்கு நடத்துறவங்களை கூப்பிட்டு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் பல விஷயங்கள் நடத்தப்பட வேண்டும். கோவில்களை நிர்வகிக்க வேண்டும் என்றால் இதையெல்லாம் நாம் தயாராக்கி கொள்ள வேண்டும். அப்படி ஒருவர் அறங்காவலராக நியமிக்கப்பட்டால் 2 வருட காலம் அறங்காவலர்களாக இருக்கலாம். 2 வருட காலத்திற்கு பிறகு அறங்காவலருடைய பதவி காலம் முடிந்துவிடும். நன்றாக நிர்வாகம் செய்தால் மீண்டும் 2 வருடம் கொடுக்கப்படும். அப்போ ஒரு ரொட்டேஷன்ல நாம நிறைய பேர் சேர்ந்து கோவில்களை நிர்வகிக்க தொடங்கினாலே ஒழிய நம் கோவில்கள் அரசின் பிடியில் இருந்து தப்பிக்க முடியாது. இன்று இப்பொழுது கோவில் எந்த அரசின் கட்டுப்பாட்டிலும் இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். நன்னா வாங்கிக்கோங்க, காதுல நன்னா மனசுல ஏத்திக்கோங்க. எந்த கோவிலும் அரசின் கட்டுப்பாட்டிலே இல்லை. நேற்று நீதிமன்றத்திலே இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலே வழக்காடிய அரசின் சிறப்பு வழக்கறிஞர் அருண் நடராஜன் என்பவர் நீதிமன்றத்திலே சொன்னது, ஒரு கோவிலுடைய விஷயங்களிலே செயல் அலுவலர் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் தலையிட முடியாது, அவர் தலையிடுவது இல்லை என்று திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோவிலின் வழக்கிலே நான் தொடுத்த 2017 தொடுத்த வழக்கிலே அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இது நீதிமன்றமும் அதனுடைய பார்வையிலே எழுதி கொண்டுள்ளது. ஒரு கோவிலுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்னால அந்த கோவிலுடைய சம்பிரதாய விஷயங்கள் எதிலும் தலையிட முடியாது. அறங்காவலர்கள் தான் அந்த கோவிலுடைய சொத்து பத்துக்களை நிர்வகிக்க வேண்டும். எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அந்த அறங்காவலர்களுக்கு குமாஸ்தாவாக இருந்து பணிபுரிவார்கள் என்று நீதிமன்றத்திலே ஒப்புக்கொண்டுள்ளது. இதுக்கு மேலேயும் திரும்பி எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் சொல்லிட்டான் அர்ச்சகர்களும் ஊர்க்காரர்களும் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரை தூக்கி தலை மேல வச்சீங்கன்னா, அப்படி தகுதி இல்லாதவர்களை வைத்தால் அவர்கள் அட்டுழியம் தான் செய்வாங்க. அதை நீங்க தான் தடுக்கணும். அதை விடுத்து கோவிலை வெளியேற்று யாரையோ சும்மா கூச்சல் போட்டு அடுத்தவன் செய்யணும்னு எதிர்பார்த்து கொண்டிருந்து அரசியல் பேசிக் கொண்டிருப்பதனால் என்ன பயன்? பலரும் சமூக வலைத்தளங்களிலும் நேரிலும் பேசும்பொழுது குறைபட்டுக் கொள்கிறார்களே ஒழிய முன்னே வருவதற்கு யாரும் தயாராக இல்லை. நம்முடைய சம்பிரதாயங்களை கோவில்களை காக்க வேண்டும் என்றால் நாம் பங்காற்ற வேண்டும். ஏதோ ஒரு அரசியல் கட்சி வந்து நம்மளை காப்பாற்ற போதும் நீங்க மனக்கோட்டை கட்டி கொண்டிருந்தால் அது நடக்கவே போவதில்லை. 40,000 கோவில்கள், ஒரு கோவிலுக்கு 3 குறைந்தபட்சம் அறங்காவலர்கள், அதிகபட்சமாக 5 பேர், அதாவது 1,20,000 2 லட்சம் பேர் நமக்கு தேவைப்படுகிறார்கள் 2 வருடத்திற்கு ஒரு முறை. இது நம்ம ஊர் கோவில்கள், நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலை நாம் பாதுகாக்க அந்தந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற முன்வரலன்னா எந்த அரசியல் கட்சி இதை செய்யும்? நிறைய பேர் சொல்றாங்க ஏதோ ஒரு கட்சி இருக்கு, அது இந்துக்களுக்கான கட்சின்னு. அந்த கட்சி கிட்ட போய் கேளுங்க பார்க்கறேன், யாராவது ஒத்துதா சொல்லுவாங்களான்னு பார்க்கறேன். இந்து அமைப்புகளை யாராவது கேட்க சொல்லுங்க பார்க்கறேன். என்ன பண்ணுவாங்க? ஆஹா, குரல் கொடுக்கிறேன், ஆர்ப்பாட்டம் செய்கிறேன், போராட்டம் செய்கிறேன் சொல்லுவாங்களே தவிர ஒருத்தரும் அறங்காவலர்களாக ஆவதற்கான எந்த பணியும் செய்ய மாட்டாங்க. செய்வதனால அவர்களுக்கு என்ன லாபம் சொல்லுங்க பார்க்கலாம்? அரசியல் செஞ்சால் லாபம். வேலை செய்து பிழைக்க தெரியாதவர்கள் அரசியல் செய்து பிழைக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நம்பி நீங்கள் வாழ்ந்தால் அப்புறம் உங்க கதி, நம்ம கோவிலுடைய கதி அதோ கதி தான். இதை நம்ம மனசுல நின்னா வாங்கிக்கணும். மிகவும் பரிசிரமப்பட்டு 2020 வழக்கு தொடுத்து 2023 நேற்று நீதிமன்றத்திலே வாதிட்டு இந்த இந்து சமய அறநிலையத்துறையின் பல அறிக்கைகள் இதுவரையிலே அவர்கள் நீதிமன்றத்தில் 2020 6 அறிக்கைகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த 6 அறிக்கையிலே அவர்கள் கொடுத்த விவரங்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கின்றன. இதையெல்லாம் நீதிமன்றத்தில் எடுத்து சொல்லி இருக்கிறேன். கடைசியாக 22ஆம் தேதி 23ஆம் தேதி நீதிமன்றத்திலே வழக்கு வருகிறது என்று தெரிந்து கொண்டு 22ஆம் தேதி இரவு 8 மணிக்கு இவர்களுடைய ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்து எனக்கு அனுப்புகிறார்கள். அடுத்த நாளைக்கு நீதிமன்றத்திலே இந்த வழக்கு வரும். அந்த வழக்கு வரும்பொழுது நீதிமன்றம் அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை பார்த்து எல்லாம் நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு வழக்கை தள்ளுபடி செய்து விட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் இந்த வழக்கை அனுப்புகிறார்கள். இவ்வளவு கஷ்டமான இடத்துல அவர்கள் வைக்கிறார்கள். அன்று இரவு முழுதும்
உறங்காமல் இந்த அறிக்கைகள் 6 உள்ள குறைபாடுகளை எல்லாம் எடுத்து இங்க போடுறேன் பாருங்க, இந்த பேப்பர்ல வச்சு நீதிமன்றத்திலே சமர்ப்பித்து 23ஆம் தேதி கார்த்தால இந்த வழக்கை விசாரிக்கும் போது நீதிமன்றம் எல்லாமே சரியா தான் இருக்கு, கடைசியாக கொடுத்திருக்கிற அறிக்கையிலே எல்லாவற்றையும் சரி சீக்கிரம் செய்து விடுவார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். எல்லா கோவில்களுக்கும் அரங்காவல்களை 31/5/2024 என்று அந்த நாட்களுக்குள் செய்து விடுவேன் என்று ஒரு டைம் டேபிள் கொடுத்திருக்காங்க, அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். சொல்லி வழக்கை முடிக்கலாம் என்று நினைக்கும் பொழுது நான் சொன்னேன், இவர்கள் எழுதியிருக்கிற பேப்பர்ல குப்பையை தவிர எதுவும் இல்லை என்பதை எடுத்து காட்டுவதற்காக அதற்கு முன்தினம் இரவு முழுவதும் இந்த பலவிதமான ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டுகளிலே என்ன பித்தலாட்டங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள், என்ன தவறுகள் இருக்கின்றன. 2020 நான் தொடுத்த வழக்கிலே இன்று வரையிலே அவர்கள் ஒரு கோவிலிலே அரங்காவல்களை நியமனம் செய்யவில்லை. இன்னும் கூட பல மாவட்டங்களிலே மாவட்ட குழுவை நியமிக்கப்படவில்லை. இப்படி இருக்கும்போது இவர்கள் 2024 எப்படி எல்லாத்தையும் செய்வாங்க, இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று கடுமையாக வாதிட்டதை ஏற்று நாம் நீதிமன்றத்திலே இந்த பேப்பரை சமர்ப்பித்ததை பார்த்து ஒரு தனி மனிதனால் ஒரு நாளுக்கு இவ்வளவு டேட்டா வந்து நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்க முடியும் என்றால் இந்து சமய அறநிலையத்துறை இன்று வரையில இப்படி ஒரு டேட்டா கொடுத்திருக்கா அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும்னு சொல்லி இன்று வரையில அவர்கள் இது மாதிரி ஒரு டேட்டா கொடுத்ததே கிடையாது. சேகர் பாபு இருக்கிற துறை எப்படித்தான் இருக்கும், இவர் மட்டும் இல்லை, இவருக்கு முன்னில இருந்த அமைச்சர்கள் எல்லாரும் அப்படித்தான். இவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை பொறுத்த முறையிலே 40,000 கோவில் இருக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் பயந்துருவாங்க. அதனுடைய விஷயங்களை, அதனுடைய எண்ணிக்கைகளை, டேட்டாக்களை பார்ப்பதற்கு யாருக்கும் பொறுமை இருக்காது, மலைப்பாக இருக்கும் என்று இவர்கள் வாய்க்கு வந்த எண்ணுகளை ஒவ்வொரு முறையிலும் சொல்லிவிட்டு அது யாரும் படிக்கிறதும் இல்ல, படிக்காம அப்படி சூப்பர் ரொம்ப நல்ல ரிப்போர்ட் போட்டீங்க, ஆஹா சரியா போச்சு அப்படின்னு ஒரு மாயையிலே இத்தனை ஆண்டுகள் நீதிமன்றத்தை இவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருப்பதை இன்று என்னால் இயன்ற வரையிலே பெருமானுடைய கிருபையினாலே தடுத்திருக்கிறேன், இன்னும் தடுப்பேன், இதற்கு மேலும் டேட்டாக்களை வைத்துள்ளேன். இன்னைக்கு இவர்களுடைய பேப்பர்லயே ஒரு இடத்துல 46,022 கோவில் இருக்கு, ஒரு இடத்துல 46,049 கோவில் இருக்கு, ஒரு இடத்துல 40,286 கோவில் இருக்கு. 17/3/2023 அன்று இணையதளத்தில் இவர்கள் எவ்வளவு கோயில்னு பார்த்தாக்க 46,049 கோயில் சொல்றது. 23/3/2023 அன்னைக்கு பார்த்தாக்க 40,286 கோயில் சொல்றது. இதுல ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற கோவில்களிலும் எண்ணிக்கை மாறுறது. அரியலூர்ல எடுத்துங்க 1452 17ஆம் தேதி இருந்தது, 22ஆம் தேதி 1350 குறைஞ்சு போச்சு. எப்படி குறையும் எனக்கு தெரியல. இதெல்லாம் பின்னாடி நீதிமன்றத்தில் விளக்கமாக பேசுவோம். அதே போல செங்கல்பட்டுல 764 கோவில், சென்னையில 1210 கோவில், கோயம்புத்தூர்ல 1465 கோவில், இப்படியாக நீலகிரியில 51 கோவில் இல்ல 50 கோவில்னு இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இப்படி இவர்கள் கோவில்களை வைத்து இந்த கோவில்களிலே எத்தனை கோவில்களுக்கு அரங்காவர்கள் விண்ணப்பம் கேட்டிருக்கிறோம் என்ற விவரங்களையும் எழுதியிருக்கிறார்கள். இதெல்லாம் அவரவர்கள் மாவட்டத்திலே, அவர்கள் ஊரிலே, அவரவர்கள் கிராமத்திலே இருக்கும் கோவில்களினுடைய பெயரை இந்து சமய அறநிலையத்துறை இணையதளத்திலே சென்று பார்த்து அதற்கான விண்ணப்பத்தை நீங்கள் அனுப்பி அந்த விண்ணப்பத்தின் நகலை எனக்கு என்னுடைய இணையதளத்தினுடைய கீழே எழுதுறேன், trustees@namkovil.in என்கிற இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்புங்க. ஏன் இதை கேட்கிறேன்னாக்க இந்து சமய அறநிலையத்துறை பொய் சொல்லுவாங்க, நீங்க அனுப்பவேலைன்னு பொய் சொல்லுவாங்க, இந்த கோவில்ல வரலன்னு பொய் சொல்லுவாங்க, இது யாரும் பார்க்க முடியாது. அதனால நீங்க எனக்கு அனுப்பியிருந்தீங்கன்னா நீதிமன்றத்திற்கு கொடுப்பதற்கு ஏதுவாக அது இருக்கும். trustees@namkovil.in என்கிற மின்னஞ்சலுக்கு இந்து சமய அறநிலையத்துறைக்கு நீங்கள் அனுப்பும் விண்ணப்பத்தின் நகலை அனுப்பவும். கோவில், மாவட்டம், வட்டம், கிராமம் இந்த விஷயத்தை எழுதி உங்களுடைய பெயர் என்று விண்ணப்பம் செய்தீர்கள், விண்ணப்ப படிவம் இதை எனக்கு அனுப்பும். இதை நீங்க அனுப்பினீங்கன்னா இதையும் நான் எடுத்து நீதிமன்றத்தில் சென்று சமர்ப்பிக்கிறேன். ஒன்னு சொல்லிக்கிறேன், ஒரு உதாரணத்திற்கு உங்க ஊரிலே 10 பேர் உங்க கோவிலை நிர்வகிக்கிறோம் என்று சொல்லி நீங்க விண்ணப்பம் அனுப்புறீங்கன்னாக்கா அதுல 3 பேர் குறைந்தபட்சமாகவும் 5 பேர் அதிகபட்சமாகவும் தேர்ந்தெடுக்கலாம். என்ன நடக்கும் நான் சொல்றேன், உங்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி உங்களை நிராகரிப்பார்கள் இந்து சமய அறநிலையத்துறையினர். இதையும் நான் சொல்லிடுறேன் முன்னாடியே. உங்களுக்கு தகுதி இருக்கின்றது என்று நினைத்து தான் நீங்கள் விண்ணப்பம் செய்கிறீர்கள். உங்களை தவிர உங்களுக்கு தெரியாத ஒரு நபரை அங்கே நியமித்தால், அவர் அரசியல் கட்சி சார்புடையராக இருந்தால் எனக்கு மீண்டும் trustees@namkovil.in என்கிற மின்னஞ்சலுக்கு எழுதவும். இதை நாம் கண்காணிப்பு, யார் யார் நியமிக்கப்படுகிறார்கள் என்றதை நாம் ஒவ்வொரு 40,000க்கும் மேற்பட்ட கோவில்களுக்கும் கண்காணிப்போம். கண்காணித்து இவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை இதுல ஏதாவது கோல்மால் பண்றன்னு நினைச்சாக்க அதை நீதிமன்றத்தை வைத்துக் கொண்டு முடக்குவோம். அந்த கோல்மால் செய்ய விடாமல் தடுப்போம். இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு வேண்டும். தனிமரமாக நான் இதை செய்ய முடியாது. வழக்குகளை தொடுத்து ஒரு வழிவகை செய்ய முடியும், சட்ட ரீதியாக உங்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் அதனை முனைப்பாக செய்யவில்லை என்றால் ரொம்ப கஷ்டம்.
ஆகையாலே இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள், நான் பல காணொளிகளில் சொன்னதுல 1-2 சொல்லியிருக்கேன், இந்த காணொளியும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொண்டு அனைவரையும் விண்ணப்பம் செய்ய சொல்லுங்கள். கோவில்களை காப்பதற்கான முதல் அடியை எடுத்து வையுங்கள். நம் கோவில்களை காப்பது நம்முடைய கடமை. நம் கோவில்கள் நம்முடைய பெருமை, நம்முடைய உரிமை. இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. பல முறை சொல்லிவிட்டேன், இன்னும் ஒரு முறை சொல்லுகிறேன். இதை தொடர்ந்து நான் செய்து கொண்டிருப்பேன். உங்களிலே பலருக்கு நான் பேசுவது பிடிக்காமல் இருக்கலாம், கோபமாக சொல்லுகிறேன் என்று நினைக்கலாம். ஆனால் வியாதி முத்திய பிறகு ஆபரேஷன் செய்யக்கூடாதுன்னு ஒருத்தன் தடுப்பானா? ஆபரேஷன் செய்யும் போது வலிக்கத்தான் வலிக்கும். அந்த வலியை நீங்கள் பொறுத்து கொண்டால் தான் உங்கள் வியாதி குணமாகும். அந்த வியாதியை போக்கக்கூடிய ஆபரேஷன் செய்யக்கூடியவனாக நான் இருக்கிறேன். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் கொண்டவன் போலே ஒவ்வொருவனும் இருக்கு. நான் பெருமானிடம் இருக்கிறேன், வித்துவக்கோட்டம்மானே என்று ஆழ்வார் பாடுகிறார். அந்த காலத்துல வாளை சுட்டு அறுப்பான். அப்ப அந்த காலத்தில் அப்படிதான் ஆபரேஷன்லாம் பண்ணாங்க. என்னமோ இந்தியர்கள் எல்லாம் கற்காலத்தில் இருந்தவர்கள் என்று சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அறுவை சிகிச்சைக்கு தலைமையே இந்தியா தான், இந்த பாரத நாடு தான். அதெல்லாம் பல பேருக்கு தெரியாது. இங்கதான் முதலிலே அறுவை சிகிச்சையே நடந்தது. அப்படி அறுவை சிகிச்சை செய்ய வரக்கூடியவர்கள் அந்த காலத்து அனஸ்தீசியா எல்லாம் இல்ல, இந்த மயக்க மருந்துலாம் கிடையாது. 2 பேரை கையை பிடிச்சுப்பான், 2 பேரை காலை பிடிச்சுப்பான். பக்கத்துல படம் போடுறேன் பாருங்க. 2 பேரை கையை பிடிச்சு 2 பேரை காலை பிடிச்சி ஆபரேஷன் செய்வாங்க. வலிக்கும், அதை பொறுத்துப்பான். அப்படி அறுக்க வரக்கூடிய வைத்தியரை, ஐயோ நீ என்னை கொல்லுகிறாயா, என்னை வெட்டுகிறாயா என்று ஒரு நோயாளி சொல்லுவானா? மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், இந்த வலியை பொறுத்து கொண்டால் என் நோய் போகும். சில காலங்கள், சில மணி நேரங்கள், சில மணித்துளிகள் இந்த வலியை நாம் பொறுத்து கொண்டோமே ஆனால் பல காலங்கள் சுகமாக இருப்போம் என்று அந்த நோயாளிக்கு தெரியும் பொழுது அந்த மருத்துவனை அவன் தடுக்க மாட்டான். அதை போல நீங்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு நோய் முற்றி இருக்கிறது. இந்த நோயை போக்க வேண்டும் என்றால் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். காலத்தை பார்த்துட்டு இருக்க முடியாது. எடுத்து அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலையிலே நான் இருக்கிறேன். என்னிடம் பச்சாதாபத்தை எதிர்பார்க்காதீர்கள். செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்று இடித்து சொல்ல வேண்டிய நிலையிலே இருக்க வேண்டியவர்கள் அந்தந்த சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரியர்கள். அவர்கள் வாய்மூடி இருப்பதனாலே அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்கிறேன். ஒவ்வொரு முன்னே சொன்னது போல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பின் trustees@namkovil.in என்கிற இணையதளத்திற்கு உங்களுடைய சந்தேகங்களை எழுதி அனுப்புங்கள். நிச்சயமாக எத்தனை நேரம் பிடித்தாலும் உங்களுடைய சந்தேகங்களை தீர்ப்பதற்கான வேலையை செய்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வந்து உங்களுடன் நேராக பேசுவதென்றால் செய்கிறேன். அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்து என்னுடைய மின்னஞ்சல் மூலம் என்னை தொடர்பு கொண்டு எனக்கு தெரிவித்தால் ஒரு இடத்தை மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க. நான் நேராக வந்து நான் சொல்றேன் என்ன செய்யணும்ன்றத. ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன். இதை சொல்வதற்கான பணியை நான் என் வாழ்நாள் பணியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். அரசியல் கட்சிகள் எதையும் செய்யாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம் கோவில்களை நான் தான் காக்க வேண்டும். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தொழதால் இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீராம்.